ஹாய் ஹலோ வெல்கம் டு ராமன் தீபா. நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். அதே மாதிரி நீங்களும் எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஃபுல்லாக ஒரு நாள் வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் மார்னிங்லேருந்து என்னோடய ஈவினிங் ஆஃப்டர்நூனில் என்ன ஒர்க்கெல்லாம் பார்ப்பேன் அப்படிங்கிறது தான். இப்போம்லாம் மார்னிங் எந்திரிச்சோடனே கோலம்லாம் போடுறதில்ல. ஏன்னா வீட்டுக்கு மேலே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போய்ட்டுருக்கனால மொத்தத்தில் ஃபுல்லாகவே இந்த சிமெண்ட்டு என் மொத்தமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் அலங்கோலமாக தான் இருக்கும். அதே மாதிரி என் செடி எல்லாமே கொஞ்சம் நாசமாகிடுச்சு. ஏன்னா அதில் உள்ள சிமெண்ட்டு இதெல்லாம் இங்கே தான் உழுது அப்படிங்கிறதுனால அதுவுமே க்ளீன் பண்ணாமல் அப்படியே தான் இருக்குது. நம்ம வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை முடிச்சுட்டு போன பிறகு தான் நம்ம வந்து அந்த தோட்டத்தை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக கொஞ்சம் செடியெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஐடியா வச்சுருக்கேன். அதனால் அந்த வேலையெல்லாம் இப்போ கொஞ்சம் இல்லை. செடியெல்லாம் வாங்கியும் வச்சுருக்கேன். அதெல்லாம் இன்னும் தொட்டிலெல்லாம் மாற்றி வைக்கலை. இந்த வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து மாற்றி வைக்கணும். நான் காலையில் எழும்பி வரும்போது சாய்க்குட்டியும் எழும்பி வந்தாச்சு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock எடுக்கிற வீடியோ தான். எப்படி வெயில் அடிச்சிட்ருக்குன்னு பார்த்தீங்களா? மத்தியான டைமில் வெயில் அடிக்கிற மாதிரி தான் வெயில் அடிச்சிட்டு இருக்கு. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் கோழி குஞ்சு. இவங்க வந்து வரும்போது பார்த்தாங்களாம், சாய்க்குட்டி பார்த்து விளாண்டுட்ருப்பான், அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அவனுக்கு வந்து என்னென்னா அதை பார்த்துட்டே இருக்கணும், ஆனால் அதை வந்து தொடலாம் கூடாது. ஆனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க அந்த கோழி குஞ்சு கோழியெல்லாம் பசங்க கிட்டலாம் கொடுக்குறது. ஏன்னா வந்து இது கண்ணில் வந்து கொத்திரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து மேக்ஸிமம் கொடுத்துறாதீங்க கையிலலாம் பிடிக்கிறதுக்கு. தூரத்துலேருந்தே பார்த்து நம்ம பிடிச்சி கட்டிகிட்டே இருக்கணும். அவன் பார்த்து விளாடுவான் நல்லா ஜாலியாக. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செப்பலை வந்து மாற்றி போட்டிருந்தான். நம்மளுமே டைமில் அந்த செப்பல் ஃபஸ்ட்டு தப்பு அப்படிங்கிறது இந்த செப்பல் மாற்றி போடுறது தான். அப்புறம் கரெக்டாக போடு அப்படின்னு சொன்ன உடனே அவனே கலத்தி மாற்றி போட்டாச்சு. குட்டியுமே காலையில் சீக்கிரமாக எதுக்கு எழும்புறது அப்படின்னா அப்போ தான் அந்த கோழிக்கெல்லாம் இற போடுறது, அப்புறம் வந்து ஆட்டை மாற்றி கொண்டு தோட்டத்தில் கட்டுறது, இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் விருப்பமாக இருக்கும். அதனால காலையில் எப்போவுமே எங்கள் கூட சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிருவான். அதனால் கோழி குஞ்செல்லாம் எடுத்து அழகாக அந்த பாக்ஸிலலாம் விட்டுட்டு எல்லாத்துக்கும் கொஞ்சம் இறையெல்லாம் போட்டேன். அவனும் கொஞ்சம் அந்த கம்பம் மில் இருக்கல தெனை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இதை எடுத்துகிட்டு வந்து அவனும் போட்டான். தண்ணியெல்லாம் கொண்டு ஊற்றிவே அப்படின்னு சொன்னால் அவனே கொண்டு போய் ஊற்றியெல்லாம் வைப்பான் அந்த கோழி குஞ்சுக்கெல்லாம். குஞ்சு வந்து கலர் கோழி குஞ்சு வாங்கினது வந்து ரொம்ப அளவுக்கெல்லாம் உயிரோடு இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை. எனக்குமே இது வந்து 1 வாரம் ஆகுது. ஆனால் எவ்வளோ நாள் வரும் அப்படிங்கிறது தெரியலை. சரி இருக்கிறது வரைக்கும் கொஞ்சம் காப்பாற்றி எடுத்துருவோம் பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு மேலே கொஞ்சம் வலை மாதிரி ஒரு இரும்பில் இருந்துச்சு, அதை போட்டு அடைச்சி வச்சுருக்கேன். இல்லாட்டா காக்கா ஏதாவது தூக்கிட்டு போயிடும் அப்படிங்கிறதுனால. கொஞ்சம் வந்து மூடி வைக்காதீங்க, ஓப்பனில் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அழுதுகிட்டே நின்னான். அது வந்து காக்கா தூக்கிட்டு போயிடும், அவன் எவ்வளோ நேரம் பக்கத்துலேயே இருக்கவும் மாட்டான். அதனால் வந்து அதை மூடி வச்சுட்டு வந்தேன். கொஞ்சம் நேரம் அழுவும், அப்புறம் சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் பெரிய கோழிக்கெல்லாம் கொஞ்சம் இற வைக்க வேண்டியது இருந்து, அதனால் காலையில் அதுக்கெல்லாம் போய் இற வைக்கிறத திறந்து விட்டுட்டு அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். கோழிக்கு இற வைக்கும் போதுமே கொஞ்சம் கிட்ட நிற்கணும். இல்லாட்டா வந்து அவ்வளோ காக்காக்கெல்லாம் வந்து அவ்வளோ வந்து கொத்தி இறையெல்லாம் அங்கேயும் இங்கேயுமா நாசமாக்கிட்டு போயிடும். அதனால் அதுங்கெல்லாம் கொஞ்சம் இற சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த காக்காவுக்கும் கொஞ்சமாக அந்த பொரிக்கடலைலாம் வச்சுருப்பேன். அந்த இதை போட்டு விட்டால் அது கொஞ்சம் அந்த கோழிங்க இற சாப்பிடும்போது போய் தொந்தரவு பண்ணாமல் இருக்கும். அதனால் அது வந்துடும் இங்கே மர. அப்புறம் சாய்க்குட்டி இந்த ஜேசிபி வச்சு விளாண்டுட்டு இருந்தான். இந்த இதில் அவ்வளோ கோலப்பொடியும் எடுத்துகிட்டு வந்து தட்டிட்டு அதை ஜேசிபி வச்சு கோரி கொண்டு தட்டிகிட்டு இருந்தார். ஏற்கனவே வீடியோலாம் சொல்லியிருப்பேன், அவனுக்கு வந்து ஜேசிபி டிராக்டர்னால் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் ரீசெண்டாக இப்போ வந்து ஜேசிபியோட அவனுக்கு டிராக்டர் தான் ரொம்ப உசுராகி போச்சு. பார்த்திங்கன்னா வெள்ளரி விதை என் வீட்டுக்காரங்க கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து போட்டு வச்சுருந்தாங்க. அது அழகாக முளைச்சிடுச்சு. இது வந்து வீட்டில் வாங்கின வெள்ளரி தான். அதே மாதிரி நானும் கொஞ்சம் வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ண அவரை விதை முளைக்க போட்டிருந்தேன். அதுவுமே முளைச்சி வந்துடுச்சு. எங்களுக்கு காலையில் இதுதான் வேலை. கொஞ்சமாக வந்து வெள்ளரி விதை எந்த விதை இருந்தாலுமே நாங்கள் எடுத்து பத்திரமா வச்சுக்கிடுவோம். இல்லாட்டா முளைக்க வைக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் அது வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். 2 பேர்த்துக்குமே அப்படி தான். செடி வைக்கிறது, இந்த ஆடு மாடு வளர்க்குறது அப்படிங்கிறது 2 பேர்த்துக்குமே ரொம்ப விருப்பமான விஷயம். மார்னிங் அவங்க இல்லை, அவங்க காலையிலே கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால வந்து ஃபுல் வேலையும் நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் ஆட்டுக்குட்டியை எடுத்து அவுத்துட்டு போய் பக்கத்து வேலையில் அப்படியே பின் பக்கத்தில் அங்கே நிறைய புல்லெல்லாம் இருக்கும், அங்கே கொண்டு கட்டிட்டு வந்தாச்சு. அங்கே தான் நிற்கும். நான் இடையில போய் தண்ணி வைக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு வருவேன். காலையில் டிஃபன் வேலையும் எப்பவும் போல் இட்லி தோசை அப்படிங்கிறதுனால அது வீடியோவாக எடுக்கலை. அப்புறம் கொஞ்சம் என்கிட்ட பாகு விதை இருந்துச்சு. இது வந்து நான் என்ன பண்ணி வச்சுருந்தேன்னா வந்து சாம்பலில் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து தண்ணியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள் வந்து பூச்சி அரிக்காமல் அப்படியே இருக்கும். நான் வந்து எப்போ யூஸ் பண்ணுவேனே தெரியாது. ஏன்னா எனக்கு வந்து இந்த விதை சேர்த்து வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. இதனால் அம்மா தான் இந்த ஐடியாலாம் சொன்னாங்க, இப்படியெல்லாம் வச்சுருந்தா ரொம்ப நாள் வரும் விதை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் கொஞ்சம் அந்த பாவை விதையை எடுத்து அழகாக மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை பார்த்துட்டு இருந்தேன்.
நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்குமா அப்படிங்கிறதுலாம் தெரியாது. எனக்கு வந்து என்னவோ இந்த விதைங்கள்லாம் சேர்த்து வைக்கிறது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த வேலையெல்லாம் நான் அதிகமாக செய்வேன். என்கிட்ட நிறைய விதையெல்லாம் இந்த மாதிரி சேர்த்து வச்சுருக்கேன். ஆனால் சில டைம் வேஸ்ட்டாகவும் போயிடும். நான் யூஸ் பண்ணாமல் இருந்து. வந்து ஒரு 11:00 போல் மீன்காரக்கா வந்தாங்க. அவங்கக்கிட்ட மீனும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் வெண்டைக்காய் தீயல் வைக்கிறதுக்கு தான் ரெடி பண்ணேன். அதுக்கு வந்து கொஞ்சமாக தேங்காய் நான் வந்து 1/2 மூடி தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா வறுத்துட்டு கூட வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா தேங்காவை வறுத்து எடுத்துக்கிடணும். இந்த தீயல் வந்து எனக்கு வந்து என்னென்னா பழைய சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு காலையில் நல்லா சூடு பண்ணி அப்புறம் பழைய சாப்பாடு கூட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தாளிப்புக்கு கடுகு கருவேப்பிலை போட்டுட்டு அப்புறம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சமாக பூண்டு 4 பண்டு பூண்டு இது கூட சேர்த்துடுங்க. நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் பொன்னிறமாக நல்லா வதங்குற மாதிரி வதக்கிக்கிடுங்க. எண்ணெய் கொஞ்சம் ஆனால் தாராளமாக சேர்த்துடுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது கூட வந்து நான் வெண்டைக்காயை வந்து போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். இந்த எண்ணெயில் அந்த கொழப்பு தன்மை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிடுங்க. சிலவங்க வெறும் சட்டியில் மட்டுமே வதக்கி வந்து சேர்ப்பாங்க. இல்லாட்டா வந்து இது கூட எங்கள் அம்மா வந்து என்ன செய்வாங்கன்னா வெண்டைக்காய் லைட்டாக வதக்கிக்கிட்டு கூட புளி தண்ணி சேர்த்துருவாங்க. அப்படின்னா வந்து அந்த கொழப்பு தன்மை இருக்கவே செய்யாது. நல்லா அழகாக வதங்கி வந்துடும். வெண்டைக்காய் நல்லா அந்த கொழப்பு தன்மை இல்லாமல் நல்லா வதங்கியாச்சு. நான் இந்த பக்கம் வாங்கின மீனில் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து மசாலாலாம் தடவி வச்சாச்சு. இது சூரை மீன் தான், ஆனால் சின்ன சைஸு நல்லா சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். இது வந்து நல்லா வதங்கின பிறகு இது கூட கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுருக்கேன். இது கூட அரைச்சி வச்சுருக்கா மசாலா பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு இறக்கினா போதும். சூப்பராக ரெடி ஆயிரும். ஒரு ப்ரொக்கோலி இருந்துச்சு. அதை வந்து பொரியல் மாதிரி தான் ரெடி பண்ணேன். இது வந்து எப்போயும் யூஸ் பண்ணுற தேங்காய் பூ போட்டு தான் கடுகு போட்டு கருவேப்பிலை அப்புறம் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கதும் நான் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி எடுத்துக்கிடுங்க. இதை காரத்துக்கு நான் வேறு எதுவுமே சேர்க்கல. ஒரு பச்சை மிளகா மட்டுமே சேர்த்துருக்கேன். அதுவும் ஒரு பச்சை மிளகா கூட இல்லை, பாதி தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா சாய்க்குட்டி சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுனால. அப்புறம் ப்ரொக்கோலி வந்து நான் காலிஃப்ளவர் மாதிரி வெந்நில போட்டு நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது பொடி பொடியாக கட் பண்ணி அதுவும் சேர்த்து லைட்டாக பிரட்டிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு இது கூட சேர்த்துடுங்க. நான் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி அப்புறம் வந்து தேங்காய் பூ சேர்த்துருக்கேன். இது வந்து சாய்க்குட்டிக்கு பிடிக்கும். அதனால தான் வந்து ரொம்ப காரம்லாம் சேர்க்காம லைட்டாக தேங்காய் பூலாம் சேர்த்து சாப்பிட்டா அவனுக்கு நல்லாயிருக்கும். மசாலா காரமாலாம் சேர்க்காம அப்படி தான் ரெடி பண்ணியிருந்தேன். உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் நல்லா பொடியாக திருவின தேங்காய் சேர்த்துடுங்க. கூட மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். காரம் வேணும் அப்படின்னு அந்த மஞ்சள் பொடி சேர்க்குறப்போ கொஞ்சமாக வத்தல் பொடி மட்டும் சேர்த்துட்டு லைட்டாக பிரட்டி எடுத்துட்டா போதும். நல்லா சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. லைட்டாக பிரட்டி எடுத்தாலே போதும், அழகாக சூப்பராக ரெடி ஆயிரும். வேலையெல்லாம் பார்க்கும்போது சாய்க்குட்டியும் அதிரவும் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் 2 வாரம் வந்து லஞ்செல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியே கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி வெளியே வந்தோம். 2 வாரம் கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ளே இருந்து தான் விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்போ பாருங்கள் அண்ணனை தங்கச்சி அப்படியே பாசமெல்லாம் கொட்டுவாங்க. திடீர்ந்தாலும் அடியும் வச்சு விடுவாங்க. 2 வாரம் இவளுக்குள்ளதை இவ வச்சுருக்கதை அவன் வேணும்னு அழுவான். அவன் வாங்கிட்டு போயிட்டா அவள் திருப்பி அழுவா. இதான் நடக்கும். தாய்க்குட்டிக்கு முந்தியெல்லாம் தங்கச்சி வேறு யாரும் தூக்கிட்டு போனாலும் ஒன்றுமே சொல்ல மாட்டா, பேசாமல் இருப்பான். ஆனால் இப்போ வந்து என்னென்னா யாரும் தூக்கிட்டு போயிடக்கூடாது. யாரும் எடுத்தாங்கன்னா என்ன போய் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி இருக்க விட மாட்டான். போய் தங்கச்சி எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிகிட்டே தான் இருப்பான். இப்போ வந்து பெருசாக ரெஸ்ட் எடுக்கிற மாதிரிலாம் டைமெல்லாம் கிடைக்காது. ஏன்னா வந்து அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது தான் நான் வந்து சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்ருப்பேன். அதுக்கப்புறம் அவங்க எழும்பும்போது அவங்க கூடயே இருக்கணும் அப்படிங்கிறதுனால பெருசாலாம் எந்த ரெஸ்ட்டுமே கிடைக்காது. டெய்லி ஃபுல்லாகவே வந்து எனக்கு ஒர்க் இருந்துகிட்ருக்க மாதிரியே தான் இருக்கும். மத்தியானம் வந்து லஞ்செல்லாம் முடித்த பிறகு பார்த்திங்கன்னா 2 வாரத்தையும் கொஞ்சம் நேரம் அப்படியே வெளியே அந்த தென்னந்தோப்பெல்லாம் இருக்கா அதுக்கு பக்கத்துலலாம் கொஞ்சம் நேரம் அந்த நல்லா இருக்கக்கூடிய இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவோம். அங்கே கொஞ்சம் நேரம் அந்த பட்டர்ஃப்ளை பறக்கிறது இந்த மாடு இதெல்லாம் காட்டி கொடுத்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்ருப்போம். ஏன்னா அவங்க தூங்க மாட்டாங்க. தூங்கி எந்திரிச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் அவங்கள வீட்டுக்குள்ளே வச்சுட்டும் இருக்க முடியாது, அழுதுகிட்டே இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் நேரம் வெளியே கூட்டிகிட்டு என்னோடய டே வந்து அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கேன். இப்போதைக்கு பெருசாக ரொம்பலாம் டிஃப்ரெண்ட்லாம் இல்லை, அந்த மாதிரி தான் போகுது. ஆனால் வந்து எனக்கு காலை டைம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்துக்கும் கோழி ஆடு அப்படியெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நல்ல எனர்ஜியாக டே ஆரம்பிக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் போக போக வர வர எனர்ஜி குறைஞ்சிட்டே போகும். இதோடு நான் வீடியோ முடிச்சுக்கிட்டேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.